செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய உத்தேச தொகுதிகளின் விவரங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில 5 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. அதுல குறிப்பா கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்ற கந்தர்வக்கோட்டை கீழ்வேலூர் தொகுதி மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வழங்கப்பட்டுள்ளது. அதே போல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற விளவங்கோடு தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தொகுதியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வந்த நிலையில விளவங்கோடு தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், திமுக வெற்றி பெற்ற குறிப்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில ஒரு தொகுதி எதிர்பார்த்த நிலையில திருவொற்றியூர் தொகுதி சென்னையில அதுவும் திமுக வெற்றி பெற்ற தொகுதி, அந்த தொகுதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. 2 கோரிக்கையை வச்சுதான் 5 தொகுதிகளுக்கான உடன்பாடுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்திட்டாங்க. அதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தொகுதியும் சென்னை மாநகரத்துல ஒரு தொகுதியும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுகவிடம் முன் வச்சாங்க. அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரசுடைய சிட்டிங் தொகுதியான விளவங்கோடு தொகுதியும், சென்னை மாநகரத்துல திமுக வெற்றி பெற்ற திருவொற்றியூர் தொகுதியும் இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல அமைச்சர் ஐ பெரியசாமியோட மகனும் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ஐ.பி. செந்தில்குமார் வெற்றி பெற்ற பழனி தொகுதி இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.